இந்த ஃபாரின் பவுலர்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, இந்த இங்கிலாந்து பவுலர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் பவுலர்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்போ ஆர்சிபி இன்னொரு விஷயத்துல பயங்கரமா லேக்கிங்கா இருக்காங்க ஓவர் த இயர்ஸ். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ். நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டா ஆர்சிபில இருந்து வந்த பவுலர்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஜஹீர் கான் இருந்தாரு, ஒரு 8.75 வச்சிருந்தாரு டெத்ல. பட் அவரை தாண்டி எனக்கு தெரிஞ்ச டைமண்ட் மில்ஸ்ல டெத் பவுலரா தான் எடுத்தாங்க. கிறிஸ் ஜார்டனுமே ஒரு டெத் பவுலர் நம்பி தான் எடுத்தாங்க. ஆனா அவர் வந்து டெத் பவுலரா ஆனாரே தவிர நல்ல ஒரு டெத் பவுலரா இருந்ததே கிடையாது. இந்த ஒரு பிரச்சனை ஆர்சிபிக்கு ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்க ஓவர் தி இயர்ஸ் நீங்க மும்பை ஹர்ஷல் பட்டேல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்ல. ரன் லீக் பண்ணுவாரு அவரும். ஆமா, ரன் லீக் வந்து சிஎஸ்கே எல்லாம் எடுத்துக்கோ. சிஎஸ்கே எல்லாம் பிராவோ இருந்தாரு, டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். மும்பைக்கு எல்லாம் பும்ரா ஓவர் தி இயர்ஸ் இருந்தார், மலிங்கா இருந்தார். அதுக்கு முன்னாடி கொல்கத்தாக்குமே வந்து அந்த டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாலுமே அவங்களுக்கு வேற ஒரு எபிலிட்டி இருந்துச்சு. மிடில் ஓவர்ஸ்ல கண்டெயின் பண்ணக்கூடிய நரேன் அந்த மாதிரி பவுலர்ஸ், குல்தீப் யாதவ் அவங்க அந்த டைம்ல இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அப்படி ஜெயிச்சாங்க. சோ பெங்களூர் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அதை சூப்பரா அட்ரஸ் பண்ணி இந்த முறை எப்படின்னு தெரியல, டெத் ஓவர்ஸ்னாலே ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அவங்க. பவுலிங்ல உங்க கூட மும்பை கூட ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்டா அந்த 6 மேட்ச்லயுமே டெத் ஓவர்ஸ் மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா சொன்னா ஏசலுட்டுங்க. ஏசலுட்டு ஒரு செம்ம டிஃபரன்ஸா இருக்காரு. ஆனா அந்த நல்லா போறாரு. புவனேஸ்வர் பழைய ஃபார்ம் வந்துட்டு இருக்கு.